வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. சென்னையில் 2 செமி கண்டக்டர் ஆலைகள் அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். திருச்சி என்ஐடி கல்லூரி வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறல், மாணவர்கள் போராட்டம். பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும், அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். நில மோசடி வழக்கு, முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. தமிழ்நாட்டில் செமி கண்டக்டர், மின்னணுவியல் உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடு ஈர்க்க அரசு முறை பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழல் இருப்பதாகவும், குறிப்பாக தொழில் தொடங்குவதற்கான ஒற்றை சாளர நடைமுறை மற்றும் திறன் வாய்ந்த இளைஞர்கள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் செமி கண்டக்டர், மின்னணுவியல் உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது என்றார். மேலும் இதனை மூலதனம் அதிகம் உள்ள முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்பு அதிகம் வழங்கும் முதலீடுகள் மூலம் சாத்தியப்படுத்த அரசு இலக்கு நிர்ணயித்து இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய லட்சிய இலக்கு. இதை அடைவதற்காக மூலதனம் அதிகம் உள்ள தொழில்களையும் வேலைவாய்ப்பினை அதிகப்படுத்தும் தொழில்களையும் ஈர்ப்பதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். இவ்வாறான இருமுனை முயற்சி தற்போது சாதகமான பலன்களை அளித்து வருகிறது. சென்னையில் 2 செமி கண்டக்டர் ஆலைகள் அமைக்க அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாட்டில் செமி கண்டக்டர் ஆலைகள் அமைக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். சென்னை சிறுசேரி சிப்காட்டில் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் நோக்கியாவின் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் 10G, 25G, 50G மற்றும் 100G உள்ளிட்ட சேவை குறித்து ஆய்வு செய்யப்படும். அதன் மூலம் 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னையில் 1000 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் பேபால் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மையம் அமைக்கவும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சென்னை செம்மஞ்சேரியில் செமி கண்டக்டர் ஆராய்ச்சி மையம் அமைக்க மைக்ரோசிப் நிறுவனம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் செய்துள்ளது. திருச்சி என்ஐடி கல்லூரி வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கல்லூரி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி மாணவர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவெரும்பூர் அருகே அமைந்துள்ள கல்லூரி ஒன்றிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தொழிற்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வியை பயின்று வருகின்றனர். இதனால் கல்லூரியில் உள்ள விடுதியில் தங்கியும் வெளியில் அறைகள் எடுத்து தங்கியும் கல்வி கற்று வருகின்றனர். இந்நிலையில்தான் என்ஐடி கல்லூரியின் மகளிர் விடுதிக்கு வைஃபை பிரச்சனையை சரி செய்வதற்காக 5 ஒப்பந்த ஊழியர்கள் வந்துள்ளனர். அப்போது அறையில் படித்துக் கொண்டிருந்த மாணவி ஒருவரிடம் ஒப்பந்த ஊழியர் ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி அங்கிருந்து தப்பி ஓடி சக மாணவிகளிடம் தெரிவித்துள்ளார். மேலும் தனது பெற்றோருக்கும் தகவல் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த எலக்ட்ரீஷியனை கைது செய்துள்ளனர். மேலும் திருச்சி 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கையும் விடுதி வார்டனின் பொறுப்பின்மையை கண்டித்தும் சக மாணவ மாணவிகள் விடுதியின் முன் திரண்டு விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்ஐடி இயக்குனர் இல்லத்தின் வெளியே அமர்ந்து இயக்குனர் எங்களிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என
மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இதனால் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஏடிஎஸ்பி கோபால் மற்றும் முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையில் துவாக்குடி போலீசார் சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் என்ஐடி கல்லூரி வளாகத்திற்குள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் குரங்கு அம்மை நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் ஆய்வு செய்தார். சர்வதேச விமானங்களில் வரும் பயணிகளை தானியங்கி தெர்மல் ஸ்கேனர் மூலம் கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முதலமைச்சர் அறிவித்தபடி பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் மருந்தகங்கள் எந்தெந்த பகுதிகளில் அமைய உள்ளது என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும், விலை உயர்ந்த மருந்துகள் முதல்வர் மருந்தகங்களில் மலிவு விலையில் கிடைக்கும் என்றும் கூறினார். இந்த தமிழ்நாட்டில் அமையவிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த மருந்தகங்களை பொறுத்தவரை மிக விலை குறைந்த அளவில் அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு இந்த தொற்றா நோய்களுக்குரிய மருந்துகள் என்பது இலவசமாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக உலகிலேயே மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் என்கின்ற இந்த திட்டங்களின் மூலம், இன்னுயிர் காப்போம் என்கின்ற திட்டத்தின் மூலம் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருந்துகள் தருகிற அந்த திட்டத்தின் மூலம் தொற்றா நோய் பாதிப்புகளின் இறப்புகளும் குறைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தனியார் மருத்துவமனைகளில் நடுத்தர மக்கள் இதுபோன்ற நோய் பாதிப்புகளுக்கு உண்டானவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் என்பது நான் சொன்ன இந்த நீரிழிவு நோயாக இருந்தாலும், உயர் ரத்த அழுத்த நோயாக இருந்தாலும், பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு மருந்து மாத்திரைகளுக்காகவே மாதந்தோறும் 2000, 3000 செலவிட வேண்டியிருக்கிறது. அதை குறைந்த அளவில் தர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர் அறிவித்ததைப் போலவே வருகிற பொங்கல் திருநாள் அன்று 1000 மருந்தகங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கப்படும். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் எம்.ஆர். சேகர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கரூர் மாவட்டம் தோரணக்கல்பட்டி மற்றும் குன்னம்பட்டியில் தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனது மனைவி மற்றும் மகளை மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்து உள்ளதாக கூறி வாங்கல் குப்பிச்சி பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் காவல் நிலையம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அது தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் எம்.ஆர். விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் பிரவீன் உள்ளிட்டவர்கள் தலைமறைவானார்கள். இதனிடையே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை அடுத்து எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது சகோதரர் சேகரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது சகோதரர் சேகர் மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது எம்.ஆர். சேகரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்த நீதிமன்றம் விசாரணைக்கு அழைக்கும் போது ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் சகோதரருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும், அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்றும், அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டியுள்ளது என்றும் காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் உதயகுமார் தெரிவித்தார். இதனை ஏற்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் கைது செய்து விசாரிப்பது குறித்து புலன் விசாரணை அதிகாரி முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது நிபந்தனை ஜாமீனில் வெளியே உள்ளார். கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை வழக்கில் விசாரணைக்கு உள்ளான சந்தீப் கோஷ் இந்திய மருத்துவர்கள் சங்கத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பணியாற்றிய பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. அது தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இதற்கிடையே மருத்துவமனையில் பணியாற்றிய டீன் சந்தீப் கோஷிடம் சிபிஐ போலீசார் நடத்திய விசாரணையில்
அவர் லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அவரிடம் உண்மை கண்டறியும் சோதனையும் நடத்தப்பட்டது. இந்நிலையில் சந்தீப் கோஷை IMA எனப்படும் இந்திய மருத்துவ சங்கம் சஸ்பெண்ட் செய்து அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி மாநிலம் முழுவதும் அனைத்து நியாய விலை கடைகளும் இயங்கும் என உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இயங்கும் அனைத்து உணவுப் பொருள் வழங்கும் அலுவலகம் மற்றும் நியாய விலை கடைகளுக்கு மாதத்தின் கடைசி நாளில் எப்போதும் விடுமுறையாக இருக்கும். ஆனால் இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி அனைத்து நியாய விலை கடைகளும் இயங்கும் என்றும், இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த மாதம் வாங்காத பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அறிவித்துள்ளது. மேலும் நியாய விலை கடைகளை திறக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், வரும் சனிக்கிழமை அனைத்து ரேஷன் கடைகளையும் திறந்து வைத்து அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும் எனவும், அவ்வாறு நியாய விலை கடை திறக்காத விற்பனையாளர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சார்பதிவாளர், முதுநிலை ஆய்வாளர் ஆகியோர் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும், நியாய விலை கடை திறந்து செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களான பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவற்றின் நியாய விலை கடைகளுக்கு முழுமையாக ஒதுக்கீடு செய்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவும், இதையும் அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் நடைபெறும் உலகளாவிய பின்டெக் திருவிழா 2024 பிரதமர் உரையாற்றுகிறார். அப்போது சுமார் 1560 கோடி மதிப்பிலான 218 மீன்வள திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். தேசிய கப்பல் தகவல் தொடர்பு மற்றும் ஆதரவு அமைப்பின் கீழ் 13 கடலோர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விசைப்படகுகள், மீன்பிடி கப்பல்களில் 1 லட்சம் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தப்படும் திட்டத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் மிகப்பெரிய ஆழ்கடல் துறைமுகங்களில் ஒன்றான வாத்வான் துறைமுக திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த துறைமுகம் இந்தியாவின் கடல்சார் போக்குவரத்தை மேம்படுத்துவதோடு உலகளாவிய வர்த்தக மையமாக அதன் நிலையை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக அளிக்க ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடைமுறையில் உள்ள சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் நிதியை பெற வேண்டுமானால் PM ஸ்ரீ பள்ளிகளில் திறக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை தற்போது ஒன்றிய அரசால் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டத்திற்கு புதிய நிபந்தனையை விதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல எனவும், அதன் காரணமாக தமிழ்நாட்டில் கல்வி பயின்று கொண்டிருக்கும் மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக அளிக்க ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்த காங்கிரஸ் MP சசி தரூர் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பெங்களூரில் 2018 நடைபெற்ற இலக்கிய விழாவில் பிரதமர் மோடியை சிவலிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கும் தேள் என பேசியதாக சசி தரூருக்கு எதிராக பாஜக தலைவர் ராஜீவ் பப்பர் அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சசி தரூர் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி அனுப்குமார் மெந்திரத்தா விசாரித்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை ரத்து செய்த நீதிபதி செப்டம்பர் 10ஆம் தேதி ஆஜராக சசி தரூருக்கு உத்தரவிட்டு அவரது மனுவை தள்ளுபடி செய்தார். குஜராத் மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்த 33 பேர் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். குஜராத்தில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் வதோதரா, போர்பந்தர் உட்பட பல பகுதிகளில் வெள்ளம் மூழ்கியது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு கனமழை தொடர்வதால் இதுவரை 28 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் போர்பந்தர் பகுதியில் கண்டோல் என்ற இடத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் பலர் மொட்டை மாடியில் சிக்கி தவித்தனர். அவர்களை கடலோர காவல் படையினர் ஹெலிகாப்டரில் மீட்டு முதலுதவி அளித்து மாநில நிர்வாகத்தினரிடம் ஒப்படைத்தனர்.
இவ்வாறு சுமார் 33 பேர் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். மிக மோசமான வானிலையையும் பொருட்படுத்தாமல் கடலோர காவல் படையின் ஹெலிகாப்டர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டது. பட தயாரிப்புக்காக பெற்ற 3.6 கோடி ரூபாயை 18% வட்டியுடன் திரும்பிக் கொடுக்க நடிகர் விமலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விமல் தனது A3V பட தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த மன்னர் வகையறா படத்துக்காக கோபி என்ற பினான்சியரிடம் 5 கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இதில் 3 கோடியே 6,75,000 ரூபாயை குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்பி செலுத்துவதாக ஒப்பந்தம் செய்த போதும் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. இதனை அடுத்து 3.6 கோடி ரூபாயை 18% வட்டியுடன் திருப்பி செலுத்த நடிகர் விமலுக்கு உத்தரவிட வேண்டும் என பினான்சியர் கோபி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்ட விமல் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகாததால் கடன் தொகையை 18% வட்டியுடன் திருப்பிக் கொடுக்க நடிகர் விமலுக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு IM நான் க்ளோஸ்டு சர்க்கியூட் தொடர் சதுரங்க போட்டிகள் துவங்க உள்ளது. அதன் மூலமாக சர்வதேச கிராண்ட் மாஸ்டர்களாக உருவாக்க முடியும் என தமிழ்நாடு சதுரங்க கழக தலைவர் மாணிக்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 26வது சதுரங்க தொடர் போட்டிகள் வருகின்ற அக்டோபர் 1ஆம் தேதி வரை கோவையில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். 26வது இந்த க்ளோஸ்டு IM டோர்னமெண்ட் நடத்துவாங்க. அதாவது இன்டர்நேஷனல் மாஸ்டர் என்பது ஒரு 2400 பாயிண்ட் வந்து 3 டைட்டில் வாங்குறவங்களுக்கு இன்டர்நேஷனல் மாஸ்டர்னு ஒரு பதவி வரும். அது வாங்குறவங்க தான் கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியும். நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து 100 கிராண்ட் மாஸ்டர் குறிக்கோள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னால நம்ம வந்து 100 இன்டர்நேஷனல் மாஸ்டர் பண்ணோம். அதற்காக தமிழ்நாடு சதுரங்க அசோசியேஷன் வந்து நாங்க இந்த டோர்னமெண்ட்டை கடந்த 1 வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப இதுவரை 25 டோர்னமெண்ட் முடிஞ்சிருக்கு. 26வது டோர்னமெண்ட் நாளைக்கு ஆரம்பிக்கிறது. இதுல இதுவரைக்கும் இந்த வருஷம் பார்க்கும்பொழுது இந்தியாவில் வந்து 33 நாம்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த 33 நாம்ஸ்ல 13 நாம் தமிழ்நாட்டிலேயே வந்திருக்கு. மீதி இருக்கிற அந்த நாம்ஸ்ல பாத்தீங்கன்னாங்க 6 நாம் தான் இந்தியாவில் வந்திருக்கு. மீதி நாம்ஸ் எல்லாமே 15-16 நாம்ஸ் வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் என்ன இருக்குன்னா இந்தியாவில் இருக்கிற நாம்ஸ்ல 3ல் 2 பங்கு நம்ம இங்க பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியுது. பாப்பிரெட்டிப்பட்டியில் முறையாக மருத்துவம் படிக்காமல் போலியாக சர்டிபிகேட் வாங்கி பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்த போலி டாக்டரை காவல்துறையினர் கைது செய்தனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள மோலையானூர் கிராமத்தில் வெங்கடேசன் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக வெங்கடேஸ்வரா எனும் பெயரில் ஆங்கில மருந்தகம் வைத்துள்ளார். இதையடுத்து அதே கடையில் கடந்த சில தினங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு வரும் நோயாளிகளுக்கு ஊசி போட்டு சிகிச்சை அளித்தும் வந்துள்ளார். இதையடுத்து பொதுமக்கள் முதலமைச்சர் தனி பிரிவுக்கு அளித்த புகாரின் பேரில் தர்மபுரி மாவட்டம் சுகாதார பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் சாந்தி உத்தரவின்படி பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் டாக்டர் அருண், மருந்துகள் ஆய்வாளர் சக்திவேல், துணை தாசில்தார் சக்திவேல் ஆகியோர் மோலையானூரில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வெங்கடேசன் முறையாக மருத்துவம் படிக்காமல் போலியாக டிப்ளமோ சான்றிதழை வைத்துக் கொண்டு ஆங்கில மருந்து கடை நடத்தியதோடு மருத்துவம் பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து மருந்து கடையை பூட்டி சீல் வைத்து வெங்கடேசனை பாப்பிரெட்டிப்பட்டி காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் புகார் அளிக்க வந்த பெண்ணின் நகைகளை அடகு வைத்து திரும்ப ஒப்படைக்காத பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். திருமங்கலத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் அபிநயாவிற்கு திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் மோதல் ஏற்பட்டதால் அது குறித்து திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இரு தரப்பினரும் புகார் அளித்தனர். இதனை ஆய்வாளர் கீதா விசாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. திருமணத்தின் போது பெற்றோர் கொடுத்த நகைகளை ராஜேஷ்குமாரிடம் இருந்து வாங்கி தருமாறு அபிநயா கூறியதால் 100 பவுன் நகைகளை ஆய்வாளர் கீதாவிடம் ராஜேஷ்குமார் ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் நகைகளை அபிநயாவிடம் கொடுக்காமல் ஆய்வாளர் கீதா காலம் தாழ்த்தியதால் திருமங்கலம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அப்போது நகைகளை ஆய்வாளர் கீதா தனியார் நிதி நிறுவனத்தில் 43 லட்சம் ரூபாய்க்கு அடகு வைத்தது தெரிய வந்தது. இதில் 20 பவுன் நகைகளை கீதா திரும்ப கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் டிஐஜி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டு கீதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். எனினும் மீதமுள்ள 38 பவுன் தங்க நகைகளை ஒப்படைக்காததால் டிஐஜி உத்தரவின் பேரில் கீதா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர்.
மாநிலம் முழுவதும் நகராட்சி பேரூராட்சிகளில் வெண்டிங் கமிட்டி தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி மயிலாடுதுறையில் சாலையோர வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலம் முழுவதும் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் வெண்டிங் கமிட்டி தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும் என வலியுறுத்தி மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகம் முன்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மாரியப்பன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் ஏராளமாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூரில் தொடர்ச்சியாக இருசக்கர வாகனங்களை திருடி வந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் அவர்களிடம் இருந்து 25 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வருவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தது. இதன் மீது தனி கவனம் செலுத்தும் வகையில் மாநகர போலீஸ் கமிஷனர் லட்சுமி உத்தரவின் பேரில் வடக்கு குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் இருசக்கர வாகன திருட்டு சம்பவம் தொடர்பாக தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தார். தொடர் வாகன சோதனையிலும் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அந்த விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார். சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அப்துல் ரகுமான், தினேஷ், சண்முக சுந்தரம் ஆகிய மூவரையும் கைது செய்த குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து இதுவரை 25 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் 68 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 77 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்று காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் காசாவில் உள்ள முக்கிய இடங்களான ரஃபா, வெஸ்ட் பேங்க் உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து தாக்கி வருகிறது. இஸ்ரேல் தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 68 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 77 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்று காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது வரை காசா மீதான இஸ்ரேலின் போரில் 40,602 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 93,855 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதலின் போது இஸ்ரேலில் 1139 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்கில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நடத்தும் எதிர்வினைகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம் கண்டித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வேண்டும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. சென்னையில் 2 செமி கண்டக்டர் ஆலைகள் அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம். திருச்சி என்ஐடி கல்லூரி வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறல், மாணவர்கள் போராட்டம். பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். நில மோசடி வழக்கு, முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.